வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது லாஸ்ட் ஆடியோவில் தியரி எக்ஸ் அண்ட் ஒய் கம்பேரிசன் பார்த்தோம். இதில் தியரி ஒய்ங்கிறது வந்து ஒரு மாடர்ன் டைனமிக் நேச்சர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸை பார்க்குது, அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. இதோட அசம்ஷன் வந்து கிட்டத்தட்ட ரியாலிட்டிக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போது ஒரு ஆர்கனைசேஷன் அந்த தியரி ஒய்யோட டிசைன் படி நடந்ததுன்னு சொன்னால் அதுக்கு டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் அத்தாரிட்டி இருக்கணும், ஜாப் என்ரிச்மெண்ட் இருக்கும், லீடர்ஷிப் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், டூ-வே கம்யூனிகேஷன் சிஸ்டமும் இருக்கும். இந்த ஆர்கனைசேஷனில் இதெல்லாம் இருந்தால் அது வந்து தியரி ஒய்யை கேரக்டரைஸ் பண்ணி எடுத்துக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபோக்கஸ் வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்டு ரெஸ்பான்சிபிள் ஜாப்ஸை நோக்கி தான் இங்கே ஃபோக்கஸ் இருக்குது. தியரி எக்ஸில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ரிலையன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து எதை நம்பி இருக்குன்னா எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல் ஆஃப் ஹியூமன் பிஹேவியரில் தான் இருக்குது. அதே தியரி ஒயில் வந்து எங்கே ரிலையன்ஸ் இருக்குது, எதை நம்பி இருக்குதுன்னு கேட்டால் செல்ஃப் கண்ட்ரோலையும் செல்ஃப் ரெகுலேஷன், இங்கே எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல் தான் இங்கே தியரி எக்ஸில் பெருசாக பார்க்கப்படுது. பட் தியரி ஒய்யை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் செல்ஃப் ரெகுலேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அப்போது இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான் பீப்புளை எப்படி ட்ரீட் பண்ணுது அப்படின்னு காட்டுது. ஃபஸ்ட்டில் வந்து ஒரு பீப்புளை சில்ட்ரனாக பார்க்குறதும், அடுத்ததில் வந்து பீப்புளை ஒரு மெச்சோர்டு அடல்ட்ஸாக பார்க்குறதுலேயும் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆஃப்டர் ரொம்ப ஜென்ரேஷனுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். ஒரு திடீர்னு வந்து அப்படியே ஒர்க்கர்ஸை வந்து ஒரு மெச்சோர்ட் அடல்ட்டாக பார்க்குறது இல்லை. கொஞ்சம் முதல் சொல்லி கொடுத்து அவங்கள சில்ட்ரனாக பார்த்தா அப்புறம் அதை வந்து மெச்சோர்ட் அடல்ட்ஸாக பார்க்குறோம் அப்படிங்கிறார். அப்போ இவரோட தியரி ஆஃப் மோட்டிவேஷன் ரொம்ப சிம்பிள். கிறிஸ்டலைஸாக என்ன சொல்லணும்னா ரைட் ப்ராஸ்பெக்டிவ்ஸில் ஹத்தனோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வச்சு இவர் கிறிஸ்டலைஸ் பண்ணுறாரு. இது வந்து வைட் ரேஞ்சில் ஃபீல்ட் ஆஃப் மோட்டிவேஷனில் இன்ட்ரெஸ்டோடு செய்யப்படுது. இந்த தியரி வந்து ஒரு பெரிய கன்வீனியன்ட் ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குது. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லீடர்ஷிப் ஸ்டைல் அண்ட் மோட்டிவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு வைட் அனாலிசிஸாக தான் நம்ம பார்க்குறோம். இத்தனை சிக்னிஃபிகன்ஸ் இருந்தாலும் இந்த தியரிக்கும் ஒரு கிரிட்டிசைசேஷன் இருக்க தான் செய்யுது. என்ன கிரிட்டிசைசேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஓவர் ஜென்ரலைஸும் ஓவராக சிம்பிளிஃபை பண்ணியும் பீப்புளை ஒரு வகையாவோ இல்லை மற்றொரு வகையாவோ ஜென்ரலைஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி பீப்புள் வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் பேட்டர்ன்லேயோ ஒரு ஸ்டீரியோடைப் பேட்டர்ன்லேயோ கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. வெவ்வேறு விதமான மனிதர் இருக்கும்போது ரெண்டே குணம், ஒன்றில் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க, க்ரியேட்டிவிட்டி இருக்காது அப்படின்னு சொல்கிறதும் இல்லை, க்ரியேட்டிவிட்டி இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க, அப்படி ரெண்டு விதமாக கேட்டகரைஸ் பண்ண முடியாது. தேர் ஆர் பீப்புள் இன் பிட்வீன் திஸ். இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் பேட்டர்ன்ஸாக தான் இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த எல்லா மேனேஜரியல் ஸ்டைலையும் இந்த தியரி வந்து ஸ்குவீஸ் பண்ணுது. ஃபிலாசபி வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் கொண்டு போய் ஒரு ரியாலிட்டிக்கு மேட்ச் ஆகாத மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு கிரிட்டிசைசேஷனாக இது ஃபேஸ் பண்ணுது. மூணாவது வந்து கிரெகார் வந்து ஜாபை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கீ ஆஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க. பட் எல்லா பீப்புளும் வந்து மோட்டிவேஷன் ஆஃப் த ஜாபை வச்சு தான் ஜாப் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சில ஒர்க்கெல்லாம் வந்து சேலஞ்சிங் அண்ட் ரிவார்டிங் அதாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான்காவது வந்து சில மேனேஜர்ஸ்க்கு ஒய் அசம்ஷன் இருக்கலாம், பட் அவங்களுக்கு வந்து ரொம்ப டைரக்டிங் மேனர்லேயும் ஒரு கண்ட்ரோலிங் நேச்சராகவும் இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு அந்த ஷார்ட் ரனில் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்போது தே ஆர் ட்ரூலி ஒய் பீப்புளாக இருப்பாங்க அப்படின்னும் சொல்கிறாரு. இதில் ஆஃபன் என்ன ஒரு கொஸ்டின் போஸ்அப் ஆகுதுன்னா, தியரி எக்ஸ் பெட்டரா தியரி ஒய் பெட்டரா அப்படிங்கிற கொஸ்டின் தான் எப்போவுமே ரைஸ் ஆகும். அப்புறம் நிறையா பேர் வந்து தியரி ஒய் தான் டிசைரபிள் ப்ரொடக்டிவ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் அதுதான் கரெக்ட் அப்ரோச்சாக எல்லா சுச்சுவேஷன்ஸுக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. தியரி எக்ஸுங்கிறது சில கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ரொம்ப தீவிரமாக செய்ய வேண்டிய இடத்துல தியரி எக்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். ஆனால் சில ரொட்டீனாக ஃபார்மலைஸ்டாக இருக்க சுச்சுவேஷனில் அது ஹெல்ப் ஆகாது, தியரி எக்ஸ் ஹெல்ப் ஆகாது. பட் இன்னும் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா ஒரு லோவர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் சின்ன இதில் தியரி எக்ஸ் தான் இன்னுமே ஒர்க் ஆகிட்டுருக்குறது அப்படிங்கிறது தான் நம்ம உண்மையாக பார்க்குறோம். ஸோ தியரி எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு டைப் ஆஃப் மோட்டிவேஷ்னல் தியரிஸும் மேனேஜ்மெண்ட்டில் ஆக்சுவலி இட் ஹெல்ப்ஸ் குட் அப்படிங்கிறது தான் நம்ம கன்க்ளூஷனாக கொண்டு வரோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் டைப் ஆஃப் மோட்டிவேஷ்னல் தியரி ஆல்டர்ஃபர்ஸ் ERG தியரி. அதாவது ERGங்கிறது E ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், R ஃபார் ரிலேட்டட்னஸ் அண்ட் G ஃபார் க்ரோத் எடுக்கிறோம்.
இதை வந்து பால் ஆல்டர்ஃபர்ங்கிற அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் டெவலப் பண்ணுறாரு. இதில் என்ன சொல்கிறாருன்னா, பேசிக்காக 3 நீடு தான் மனுஷனுக்கு இருக்குது. ஒன்று வந்து எக்ஸிஸ்டன்ஸ், இன்னொன்று ரிலேட்டட்னஸ், மூணாவது க்ரோத். அதை தான் ERG அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து அது மாஸ்லோவோட சைக்கலாஜிக்கல், சோஷியல் அண்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ் அதோடு அலைன் பண்ணி நம்ம பார்க்க முடியும். எக்ஸிஸ்டன்ஸ் நீட்ஸ் அப்படிங்கிறது பேசிக் லிவிங்க்குரிய ரெக்குயர்மெண்ட்டு. இதில் வந்து அதை தான் மாஸ்லோ வந்து சைக்கலாஜிக்கல் நீடுன்னு சொன்னார். ஏரு, ஃபுட்டு, வாட்டர் அண்ட் ஷெல்டர்னு சொன்னோம். அதே மாதிரி சேஃப்டி ரிலேட்டட் நீட்ஸு, ஹெல்த்து, செக்யூர்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு அண்ட் ப்ராப்பர்ட்டி, இது எல்லாமே சேர்ந்தது தான் எக்ஸிஸ்டன்ஸ் நீட் அப்படிங்கிறது இவருடைய தியரி. ரெண்டாவது ரிலேட்டட் நீட்ஸுங்கிறது மெயின்டைனிங் பர்சனல் ரிலேஷன்ஷிப். இங்கே வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த நீடாக நம்ம பார்க்குறோம். இது மாஸ்லோ கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வந்தாருன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டிமெசி, இதையெல்லாம் தான் அவர் வந்து லெவல்ஸ் ஆஃப் லவ், பிலாங்கிங், அந்த மாஸ்லோவோட தியரியில் பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி செல்ஃப் ரிலேட்டட் நீட்ஸ், எப்படி மற்றவங்க தன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அந்த ரெஸ்பெக்டட்ஃபுல்னஸை எப்படி கெயின் பண்ணுறாருன்னு பார்க்குறது தான் ரிலேட்டட்னஸ் நீட்ஸ்னு இவர் சொல்கிறது தான் மாஸ்லோஸில் நம்ம பார்க்குறோம். ஃபைனலாக க்ரோத் நீட்ஸுன்னு சொல்லும்போது அவரோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன டிசையர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது எங்கே மாஸ்லோவோட ரிலேட் ஆகுது, செல்ஃப் எஸ்டீம் ரிலேட்டட் நீட்ஸ்னு பார்க்குறோம். செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அச்சீவ்மெண்ட்டு, மொராலிட்டி, க்ரியேட்டிவிட்டி, ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டிஸ்கவரியோட மேட்ச் ஆகுது. அப்போ க்ரோத் நீட்ஸும் இவரோட க்ரோத் நீட்ஸ், ERG நீட்ஸில் க்ரோத் நீட்ஸ் வந்து மாஸ்லோவோட செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸோட மேட்ச் ஆகுது. அப்போது ஆல்டர்ஃபர் வந்து சர்டன் கேட்டகரி ஆஃப் நீட்ஸ் வந்து இஃப் இட் டசன்ட் met people will redouble their efforts to fulfill needs in a lower category. அதாவது இப்போ அவருடைய செல்ஃப் எஸ்டீமே சஃபரிங்காக இருந்ததுன்னா அவர் வந்து ரிலேட்டட்னஸ் கேட்டகரி ஆஃப் நீட்ஸுக்காக மோர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார், மோர் எஃபர்ட் போடுவார் அப்படிங்கிறது இவருடைய தியரியாக இருக்குது. நமக்கு வந்து ஃபிகர் 5.8 அந்த பிரமிடில் நமக்கு எந்தெந்த நீடு க்ரோத் நீட்ஸு, எது ரிலேட்டட் நீட்ஸு, எது எக்ஸிஸ்டன்ட் நீட்ஸுங்கிறது போட்டு காட்டுறாங்க. நமக்கு கீழே சைக்கலாஜிக்கல் நீட்ஸு, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிஸ் நீட்ஸுங்கிறது இட் இஸ் நத்திங் பட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லைஃப், அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ் நீட்ஸ். சோஷியல் நீட்ஸ் அண்ட் எஸ்டீம் நீட்ஸுங்கிறது தான் ரிலேட்டட் நீட்ஸ். செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுங்கிறது தான் இவருடைய க்ரோத் நீட்ஸு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அந்த டயக்ராம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ 5th ஒன் இஸ் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் மாடல் பை மெக்லின். அவர் என்ன சொல்கிறாரு, டேவிட் C. மெக்லின், அவர் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் தான். அவர் இந்த நீட் தியரி ஆஃப் மோட்டிவேஷனில் இதே மாதிரி 3 நீட்ஸு கொண்டு வர்றாரு. 3 நீட்ஸும் எந்த ஒரு அடிப்படையில் கொண்டு வர்றாருன்னா, ஹியூமன் பிஹேவியரோட நேச்சரை எப்படி மோட்டிவேட் பண்ணுறது அப்படின்னா, பவர், அஃபிலியேஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட். அந்த ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து இந்த 3 நீடும் இருக்கும். அது எப்படி அவங்களுடைய தேவை இருக்குங்கிறது டிகிரி லெவலில் டிஃபர் ஆகும். ஒவ்வொருத்தருக்கோட தேவையோட அளவு வந்து டிகிரிஸ் வந்து மாறுபடலாம். பட் அந்த 3 இருந்தால் மோட்டிவேட் ஆக முடியும். அப்போ அந்த நீட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் என்னாக்குன்னு சொல்கிறார். நெக்ஸ்ட்டு நீட் ஃபார் பவர், NPO அப்படி சொல்கிறார். 3வது நீட் ஃபார் அஃபிலியேஷன், NAFF. நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது பிட்வீன் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இந்த நீட்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த நீட் வந்து எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா, ஒரு சக்ஸஸ்னால் மட்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அவர் கிடைக்கிற ஸ்டேட்டஸால் மட்டும் ஆகுதானா இல்லை. பட் எப்போன்னா அந்த ஒர்க்கை கம்ப்ளீஷன் பண்ணும்போது அவருக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் அவர் ஒரு மோட்டிவேஷன் ஆகுறாரு, அவர் ஒரு ஹாப்பினஸ் வருது அவருக்கு. இது வந்து அவரை எக்ஸல் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு ஸ்டாண்டர்ட் அச்சீவ் பண்ணுறதுனால ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறதுக்கோ, ஒரு சக்சீட் பண்ணுறதுக்கு கிடைக்கிற ஒர்க்குக்கோ அவர் ஹீ இஸ் ஹாப்பி டு டூ, இந்த இதில் வழியில் போகிறாரு. நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பிஹேவியர். அந்த பிஹேவியர் எப்படி டைரக்ட் ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் நம்ம ரொம்ப நல்லா செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீஷனுக்கு கொண்டு போகிற அளவுக்கு அவரை வந்து அதை டைரக்ட் பண்ணுது அப்படிங்கிறாரு. இந்த ஆத்தர் வந்து பீப்புளுக்கு வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் வேணும் அப்படின்னு இருந்தால்
நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. லோ நீட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டோ இல்லை மாடரேட் நீட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டோ இருக்கிறவங்கள காட்டிலும் ஒரு ஹையர் நீட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் தேவைப்படுறவங்க, அந்த ஹையர் லெவலில் போய் நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இனிமே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதில் ரீஜனல் நேஷ்னல் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கக்கூடும் தான். இருந்தாலும் இந்த கேட்டகரிஸ் ஆஃப் ஹை நீட் அச்சீவர்ஸுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஹை நீட் அச்சீவர்ஸ் ஒரு பெரிய பதவியில் நம்ம போய் பண்ணணும், அதை நல்லா பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்ட்ராங் டிசையர் இருக்கும் அவங்கள்ட்ட. எதுக்குன்னா அது ரெஸ்பான்சிபிலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு, அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு, இல்லை அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இது ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்காக பார்க்குறாரு. செகண்ட் அவங்க எல்லாத்துலேயுமே டிஃபிகல்ட் லெவல் கோல்ஸும் டாஸ்க் ஓரியன்ட் ரிஸ்க்கும் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஹை நீட் அச்சீவர்ஸ் அதுதான் கோலாக வைப்பாங்க, சும்மா சின்ன கோல்ஸ் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மூணாவதாக என்ன பார்க்குறாரு, ஹை நீட் அச்சீவர்ஸ் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃபீட்பேக்கை ரொம்ப விரும்புவாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ராங் டிசையர் இருக்கும் அதில், அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஃபீட்பேக்கில்னு சொல்கிறார். ஸோ இந்த 3 கேரக்டரிஸ்டிக்கும் அவர் ஹை நீட் அச்சீவர்ஸோட கேரக்டரிஸ்டிக்காக பார்க்குறாரு. இண்டிவிஜுவல்ஸ் இந்த ஹை நீட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் இருக்கிறவங்களாக இருந்தால் அவங்க மாடரேட் ரிஸ்க் எடுத்து, சிச்சுவேஷன்ஸ் எடுத்து, அதில் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்களாவே சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிப்பாங்க ப்ராப்ளத்துக்கு. அப்புறம் அந்த ப்ராப்ளம் முடித்து அந்த ஒர்க்கோட காங்க்ரீட் ஃபீட்பேக்கை ரிசீவ் பண்ணுவாங்க. நோ மேட்டர் ஹவு ஹை அ பர்சன் இஸ் நீட் டு அச்சீவ் மேபி ஹி கெனாட் சக்சீட் இஃப் ஹி ஹேஸ் நோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதுதான் மெக்லன் பாயிண்ட் பண்ணுறாரு. அதாவது எவ்வளோ பெரிய லெவலில் ஒரு நபர் இருந்தாலும், எவ்வளோ அவருடைய அச்சீவ் பண்ணணுங்கிற வெறி இருந்தாலும், அவருக்கு ரிவார்டு இல்லை அப்படின்னு ரிவார்டு வராது, இல்லை சக்சீட் ஆமாட்டார் எப்போ அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படின்னா அவரால் அதை செய்ய முடியாது. அப்போது ஆர்கனைசேஷன் அவருக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கோ இல்லை அவருக்கான ரிவார்டு கொடுக்கவோ, ஒரு நல்ல செயல் செஞ்சால் பாராட்டாமலோ இருந்தால் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மேனேஜ்மெண்ட் இண்டிவிஜுவலை மோட்டிவேட் விஷ் பண்ணணும். அந்த அச்சீவ்மெண்ட் லெவல் ஆப்ரேட் பண்ணும்போது அவருக்கு நிறையா டாஸ்க்ஸ் கொடுத்து, அவருக்கு ஒரு மாடரேட் டிகிரி ஆஃப் ஃபெயிலியர் ரிஸ்க் இருக்கிற வேலைகளை கொடுத்து, அவருக்கு டெலிகேஷனும் இனஃப் அத்தாரிட்டியும் கொடுத்தா, அந்த கம்ப்ளீட் பண்ணுற டாஸ்க்குக்கு ஒரு நீட்டாக இனிஷியேட்டிவ் எடுத்து, ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியாடிக் ஃபீட்பேக்கும் கொடுத்து, அவருக்கு அந்த பர்ஃபார்மன்ஸுக்குரிய அலாட்மெண்ட்டை கொடுத்தா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹை நீட் அச்சீவர்ஸ் நல்லா அச்சீவ் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. செகண்ட் நீட் ஆஃப் பவர். நீட் ஆஃப் பவர் அப்படிங்கிறது எதோட இருக்குது, எதோட சேர்த்து வச்சு பேசுகிறோம் அப்படின்னு கேட்டால், வித் மேக்கிங் அன் இம்பேக்ட் ஆன் த அதர், மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதும், அவங்கள எப்படி அவங்க இம்பேக்ட் பண்ணுறாங்க, மற்றவங்கள எப்படி சேஞ்ச் பண்ண முடியுது, மற்றவங்கள காட்டிலும் அவங்களுடைய லைஃப்பில் என்ன சேஞ்சஸ் இருக்குது, அவங்க ஒரு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது தான் நீட் ஃபார் பவர். அப்போ பீப்புள் வித் ஹை நீட் ஃபார் பவர் அப்படிங்கிறவங்க, ஹை நீட் ஆஃப் பவர் ஆர் பீப்புள் ஹூ லைக் டு பி இன் கண்ட்ரோல் ஆஃப் பீப்புள் அண்ட் இவெண்ட்ஸ். அவங்க மற்ற நடவடிக்கைகளையோ மற்ற மனிதர்களையோ ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரக்கூடிய ஒரு பவர் வேணும்னு ஆசைப்படக்கூடியவங்களாங்க இருக்காங்க. இது அல்டிமேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஹை நீட் ஆஃப் பவர் இருக்கிற மனிதரை நம்ம எப்படி கேரக்டரைஸ் பண்ணுறோம், யாருக்கு அந்த பவரோட நீடு இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டால், டைரெக்டாக ஒருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவோ இல்லை அவங்கக்கிட்ட வேலை வாங்கவோ ஆசைப்படக்கூடியவங்க ஒருத்தருக்கு ஹை நீட் ஆஃப் பவர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது மற்றவங்கள ஒரு கண்ட்ரோல் பண்ணி அவங்கள்ட்டேருந்து வேலையை வாங்கக்கூடிய ஒரு டிசைர் இருக்கிறவங்களும் ஹை நீட் ஆஃப் பவர் பீப்புள் தான். மூன்றாவது ஒரு லீடர் ஃபாலோயர் ரிலேஷன்ஷிப் மேலே எப்போவுமே ஒரு கன்சர்ன் இருந்து அதை பற்றியே பேசுகிறதோ இல்லை அதை நோக்கியோ போகிறதோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களும் டிசைர் பவர் இருக்கிறவங்க அப்படிங்கிற இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹை நீட் பவர் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீட் ஃபார் பவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்கிறது, ஒரு டிசையர் டு இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ், மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ஆசையுடையதை தான் நம்ம நீட் ஃபார் பவர்னு சொல்கிறோம். இதை மேஸ்லோ தியரியோடு நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கும்போது, பவருங்கிறது செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுக்கும் எஸ்டீமுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. அந்த இடத்துல தான் நம்ம அதை கேட்டகரைஸ் பண்ணுறோம். அப்போ பீப்புள் யாருக்கு அந்த நீட் ஃபார் பவர் இருக்கோ அவங்க அவுட் ஸ்போக்கனஸ்,
ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக மற்றவங்கள்ட்ட வேலை வாங்குறது, கான்ஃபரன்டேஷனில் எங்கேஜ் ஆகிக்கிறது, ஒரிஜினல் பொசிஷனில் வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் அவங்களுடைய நேச்சராக இருக்கும், பிஹேவியராக இருக்கும். அவங்க நல்ல ஸ்பீக்கர்ஸாக இருப்பாங்க. மற்றவங்கள்ட்ட இருந்து ஒரு பெரிய டிமாண்டை எதிர்பார்த்து செய்வாங்க. அப்போ மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்கள அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நீட் ஃபார் பவர் பீப்புளோட கேரக்டரிஸ்டிக்ஸாக பார்க்குறோம். இதில் அவங்களுக்கு நிறைய ஒர்க் கொடுத்து பவர் கொடுத்தா இந்த மேனேஜர்ஸ் யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து இதை கிடைச்சா தே வில் பி மோட்டிவேட்டட் ஆன் தேர் ஓன். பவர் ஹங்கர் இருக்கிறவங்களுக்கு அந்த பவரை கொடுத்தோன்னா தே வில் பி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் தேர் ஒர்க் அச்சீவ்மெண்ட் சென்ஸுங்கிறது யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது இவருடைய தியரியில் சொல்கிறார். நெக்ஸ்ட் ஒன் வந்து நீட் ஃபார் அஃபிலியேஷன். நீட் ஃபார் அஃபிலியேஷன் அப்படிங்கிறது ஒரு மற்றவங்களோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிற டிசையர் இருக்கிறது தான் நீட் ஃபார் அஃபிலியேஷன். அவங்க அதை வந்து பல வகையில் மற்றவங்களோட சம்மந்தப்படுத்தி அவங்களோட டெசிஷன் மேக்கிங்கில் இன்வால்வ் ஆகி அவங்க கூட ஒரு நல்ல ரேப்பை மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த நீட் ஃபார் அஃபிலியேஷனுங்கிறது மாஸ்லோஸ் நீட் ஹையரார்க்கியில் ரொம்ப மேட்ச் ஆகுது. அப்போ ஹை நீட் ஆஃப் அஃபிலியேஷன் இருக்கக்கூடியவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவாக இருக்கும்னா ஸ்ட்ராங் டிசையர் ஃபார் அக்செப்டன்ஸ் அண்ட் அப்ரூவல் பை அதர்ஸ். எல்லாத்துலேயும் மற்றவங்க தன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, அவங்களுடைய ஐடியாஸ் அப்ரூவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. அடுத்தது அடிக்கடி மற்றவங்களுக்கு அவங்களுடைய விஷஸும் கம்பேனியன்ஷிப்பையும் கொடுத்து அதை ரொம்ப மதிப்புடையதாக பார்ப்பாங்க. வேல்யூ அண்ட் மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸுக்கு வேல்யூ கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இது மூணும் இவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்காக பார்க்குறோம். அப்போ இந்த ஆத்தர் அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப சிமிலராக மாஸ்லோஸ் தியரியோட டிஃபைன் பண்ணுறாரு. அப்போ பர்சன் ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் தி அதர்ஸ், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற டிசைர் இருக்கக்கூடியவங்க, அப்படி இருக்கிறவங்களையெல்லாம் இந்த கேட்டகரியில் அவர் கொண்டுறாரு. இவரை வந்து டாமினேட்டட் பை நேச்சரில் ஜாப் அட்ராக்ட் பண்ணாது. இவங்களை சோஷியல் இன்ட்ராக்ஷனோ இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்போ இவங்களுக்கு நிறையா இருந்தால் இவங்க அதில் அச்சீவ்மெண்ட் நிறையா பண்ண முடியும். இவங்களுடைய சாட்டிஸ்ஃபைஷன் எப்போ நல்லா இருக்கும்னு கேட்டால் இண்டிவிஜுவல்ஸோடு இவங்க நிறையா பேசி பீரியாடிக்கலாக குரூப்பிங் ஒர்க் பண்ண ஆரம்பித்தா இவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகி தட் வில் லீட் டு மோட்டிவேஷன் ஃபார் தெம். ஆனால் இந்த அச்சீவ்மெண்ட் தியரிலையும் லிமிட்டேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறாங்க. என்ன லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தியரி வந்து டஸ் நாட் டீல் ஃபுல்லி வித் த ப்ராசஸ் ஆஃப் மோட்டிவேஷனை ஃபுல்லாக இதை டீல் பண்ணுறதில்ல. அது எப்படி நடக்குதுங்கிறதையும் இது பார்க்குறதில்ல. டெய்லி நடக்குதா அப்படின்னு இட் வில் நாட் டேக் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஹை நீட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறவங்க சிமிலர் ரிசல்ட்டை மற்றவங்கள்ட்ட எதிர்பார்ப்பாங்க. ஹை நீட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் இருக்கிற பீப்புள் அவங்க வந்து மற்றவங்கள்ட்ட அதையே எதிர்பார்த்தா மற்றவங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்காமல் போகலாம், அந்த பொறுமை இல்லாமல் போகலாம். அப்போ இவங்க இரிட்டேட் ஆவாங்க. ஸோ இவங்க எஃபெக்டிவ் மேனேஜர்ஸாக செயல்பட முடியாமல் போகலாம். பிகாஸ் இவங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரியே மற்றவங்க செயல்படணும்னு நடக்கும்போது அங்கே நடக்காமல் போகலாம். இங்கே ப்ரொடெக்டிவ் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டெவலப்பிங் அச்சீவ்மெண்ட் மோட்டிவ் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது அப்ஜெக்ஷனபிளாக தான் இருக்குது. இட் மே நாட் பி பாசிபிள். ரிசர்ச் எவிடன்ஸ் இன் சப்போர்ட் ஆஃப் த அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் தியரி, இந்த தியரியை யூஸ் பண்ணுறதுல ரிசல்ட் எவிடன்ஸ் என்ன காட்டுதுன்னா இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இல்லை, ஃப்ராக்மெண்ட்ரியாக டவுட்ஃபுல்லாக தான் இருக்குங்கிறது தான் இந்த தியரியோட ரிசல்ட் ஒர்க் லெவல் மாடலில் நமக்கு காட்டுது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த தியரி ஆஃப் மெக்லென்லேண்டோட தியரி அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனல் மாடல். ஸோ நம்ம 6th and 7th மாடல் நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.